வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ராத் அகிலே த பன்சல் மர்டர்ஸ் அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நவாசுதீன் சித்திக் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது மல்டிபிள் மர்டர்ஸ் ஒரே குடும்பத்துல நடக்குது. அந்த கொலைகளுக்கான காரணம் என்ன அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆக்சுவலா இதுல ஸ்டார்டிங்லேயே பன்சால் ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியே ஒரு தினுசான ஃபேமிலியா இருக்கு. அதுல இருக்கிற ஒருத்தரும் ஒரு ரகமா இருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு குருமா அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவங்க தான் வந்து இன்ஃபேக்ட் இந்த வீட்டையே கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த வீட்டோட ஒரு பையன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பான். ஸோ அவனோட நினைவு நாளுக்கு எல்லாரும் ஒண்ணு கூடியிருப்பாங்க. அந்த நினைவு நாளுக்கு முன்னாடி நாள் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது யாரோ அந்த வீட்டுல பன்னித்தலையை வெட்டி தூக்கி போட்டுட்டு அங்க இருக்கிற பறவைகளுக்கு எல்லாம் மயக்க மருந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் போலீஸ் ஆபீசரான நம்ம நவாசுதீன் சித்திக் வராரு. அண்ட் அந்த டீமும் வந்து அங்க வராங்க. சோ இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போதே அன்னைக்கு நைட்டு இன்னொரு திடுக்கிடும் சம்பவம் நடக்குது. அதே குடும்பத்தை சேர்ந்த நிறைய நபர்கள் கொடூரமா வந்து கொலை பண்ணப்படுறாங்க. சோ இந்த கொலைக்கு காரணம் அந்த வீட்டை சேர்ந்த ஒரு ட்ரக் அடிக்ட் பையன் தான் அப்படின்ற மாதிரி இனிஷியலா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்படுது. அந்த பையனும் தற்கொலை பண்ணி இறந்துடுறான் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல ரிப்போர்ட் பண்றாங்க. பட் உண்மையிலே இந்த கொலைகளுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அண்ட் இதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் நடந்த விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். குறிப்பா அந்த பிளட் ஸ்பிளாட்டர் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப டீடைல்டாவே காட்டியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் சீரீஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த அனாலிசிஸ. இதுல வந்து ரொம்ப தெளிவா அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நவாசுதீனை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ரொம்ப காமான ஒரு போலீஸ் ஆபீசரா நீட்டா அந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல அந்த கொலையாளி யாரு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரி இருக்குல்ல, நம்மலாம் வந்து ஒரு ஸ்மாலர் கோணத்துல அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்போம். பட் ஒரு பிக்கர் பிக்சர்ல ஒரு விஷயத்தை இவங்க காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு. அந்த பிக்கர் பிக்சர்ல காட்டின அந்த சம்பவம் இருக்குல்ல, அதை பத்திய டீடைலிங் அப்படின்றது கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். ரொம்ப மேலோட்டமான ஒரு ரீசனா இருந்துச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஆல்சோ அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரைவல்ரியை பத்திய டீடைலிங்குமே வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மர்டர் மிஸ்ட்ரியே ஒரு மாதிரி வந்து ஸ்லோ பேஸ்ல தான் போகும். ரொம்ப வந்து ஃபாஸ்ட் பேஸ்டு ஒரு மர்டர் அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதுல ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் லேக் அப்படின்றது என்னால உணர முடிஞ்சு. பட் ஓவரால் பெருசா போர் அடிக்காம போன ஒரு படம். இன்ஃபேக்ட் கடைசியில என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்துட்டு தான் இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல கோரினஸ்க்காக இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.